நானும் அவரும் ஒரு டைரக்டராக ஒரு நடிகனாக வந்து வாழல சார். நான் அவரை ஃப்ரெண்டாக நினைப்பேன், கூட பிறந்த தம்பியாக நினைப்பேன், என்னை விட வயசில் கம்மியானவர் அப்படின்னு நினைப்பேன். பட் அவர் வந்து என்னை வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வச்சுருந்தார். நான் விஜய்க்கு வச்சுருந்தேன் கடைசி வரைக்கும். எனக்கு எல்லோரும் கூட சொல்லுவாங்க சார், எல்லோரும் கேப்டன்னு சொல்லுவாங்க சார். எனக்கு வராது அது. என் சொந்த பிள்ளை மாதிரி சொந்த தம்பி மாதிரி பழகிட்டோமா, திடீர்னு அவரை வந்து அந்நியம் ஆகிடுது, அப்படி கூப்பிட்டா அந்நியம் ஆகிடுதுன்னு நினைப்பேன். கூப்பிடக்கூடாதுன்றது இல்லை, அந்நியம் ஆகிடுது. நான் இன்றைக்கி என் பிள்ளைய அவன்னு சொல்கிறேன். நான் அவருன்னு சொன்னால் அந்நியம் ஆகிடுதுன்றது இல்லையா? ஒரு மரியாதைக்காக நம்ம பேசலாம். நேருக்கு நேரம் பேசும்போது சார்னு கூப்பிட்டா என் பிள்ளை எப்படி இருக்கும்? அப்படி தான், அப்படி விஜய்ன்னு தான் கூப்பிடுவேன். நானாவது வெறும் விஜய்ன்னு கூப்பிடுவேன். ராதா ரவி டேய் அப்படிதான், டே விஜய் அப்படின்னு கூப்பிடுவார். அவ்வளவு நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார்.